ஹலோ சுட்டீஸ். இன்றைக்கி நம்ம 4th ஸ்டாண்டர்ட் புக்கில் 3rd டேர்மில் பார்த்திங்கன்னா 9th லெசன் பார்க்க போகிறோம். அறிவு நிலா இந்த லெசன் பேர். இந்த ஸ்டோரி படிச்சுட்டு இதுக்கான பயிற்சி பார்க்கலாமா? ஓர் ஊரில் அண்ணனும் தம்பியும் வாழ்ந்து வந்தனர். அவர்களில் தம்பி வறுமையில் வாடினான். அண்ணனோ செல்வ செழிப்பில் இருந்தான். தம்பி ஒரு நாள் அண்ணனிடம் சென்று தனக்கு ஒரு பசுவை வழங்குமாறு கேட்டான். தம்பியிடம் பசுவை கொடுப்பதற்கு முன் தன் நிலத்தில் அவன் நாள்தோறும் வந்து ஓராண்டு உழைக்க வேண்டும் என்று அண்ணன் சொன்னான். தம்பியும் ஏற்றுக்கொண்டான். அண்ணனுடைய நிலத்தில் ஓராண்டு முழுவதும் உழைத்தான். ஓராண்டு முடிந்த பின் தம்பி அண்ணனிடம் வேலைக்கு செல்லவில்லை. மறுநாளே பசுவை திருப்பி கேட்டான் அண்ணன். ஓராண்டு உன் நிலத்தில் உழைத்தேன் அல்லவா, பசு எனக்குத்தான் என்றான் தம்பி. அண்ணன், அது எப்படி முடியும்? ஓராண்டு காலம் நீ என் பசுவிடம் பால் கறந்து பலனை அனுபவித்தாய் அல்லவா, அதனால் இரண்டிற்கும் சரியாகிவிட்டது என்றான். இருவருக்கும் வாய்ச்சண்டை முற்றியது. அதனால் இருவரும் தங்களுக்கு சரியான தீர்ப்பை தேடி பெரியவர் ஒருவரிடம் சென்றனர். வழக்கை விசாரித்த பெரியவர் அவர்கள் இருவருக்கும் 3 புதிர்களை கொடுத்து, இவற்றிற்கு சரியான பதில்களை யார் சொல்கிறார்களோ அவர்களுக்குத்தான் பசு என்று கூறி புதிரை சொன்னார். முதல் புதிர், மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது? 2வது புதிர், மனிதனுக்கு மிக மகிழ்ச்சியை தருவது எது? 3வது புதிர், அதிவிரைவாக செல்வது எது? என்று 3 புதிர்களுக்கு 4 விடை கூறுங்கள் என்றார். இருவரும் வீட்டிற்கு வந்து நெடுநேரம் சிந்தித்தனர். மறுநாள் காலை பெரியவரை சந்தித்தனர். மூத்தவனை பெரியவர் அழைத்து, என் புதிருக்கு விடை சொல் என்றார். அண்ணன் அவரிடம், பெரியவரே, ஒரு மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது என்று கேட்டீர்கள். அதற்கு சரியான விடை அறுசுவை உணவு சாப்பிட்டால் வயிறு நிரம்பும், பல மணி நேரம் பசிக்காது. 2வது, மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருவது எது என்று கேட்டீர்கள். அதற்கு விடை பணம். பணம் பெட்டி நிறைய இருக்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது தெரியுமா? பணம் குறைய குறைய மகிழ்ச்சியும் குறையும். மூன்றாவதாக, அதிவிரைவாக செல்வது என்று கேட்டீர்கள். அதற்கு சரியான விடை வேட்டை நாய். வேட்டை நாய்கள் விரைவாக ஓடி முயல்களை கூட பிடித்து விடுகின்றனவே என்று சொல்லிவிட்டு பெரியவரை பார்த்து, பசு எனக்குத்தான் என்று கேட்டான். மூத்தவனே, நீ சொன்ன அனைத்தும் தவறான பதில்கள் என்றார் பெரியவர். இளையவன் அழைக்கப்பட்டான். அவன் பெரியவரை பார்த்து, நாம் வயிற்றை நிரப்புவது பூமி. பூமி தாயிடம்தான் நாம் உண்ணும் தானியங்களும் கிழங்களும் கிடைக்கின்றன. அந்த உணவால் தான் விலங்குகளும் பறவைகளும் வாழ்கின்றன. 2வதாக, ஒரு மனிதனுக்கு அதிக மகிழ்ச்சி தருவது தூக்கம். தூக்கத்திற்காக விலையுண்ட செல்வத்தையும் மனிதன் விட்டு விடுவான். 3வது, அதிவிரைவாக செல்வது நம் சிந்தனை ஓட்டம். அது நாம் விரும்பிய போது விரும்பிய இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்றான். ஆஹா, சரியான விடைகள். இந்த பசு உனக்குத்தான் என்று பசுவை கொடுத்த பின் பெரியவர் கேட்டார். இந்த புதிர்களுக்கு உனக்கு விடை கூறியது யார்? என் மகள் கவிநிலா. அவள் என்ன அவ்வளவு புத்திசாலியா என்றார் பெரியவர். ஏதோ கொஞ்சம் என்றாள் இளையவன். அப்படியா? என் அளவிற்கு அவளுக்கு அறிவு இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து விடுகிறேன் என்று பெரியவர் 10 அவித்த மூட்டைகளை அவனிடம் கொடுத்து, இதோ 10 அவித்த மூட்டைகளையும் உன் மகளிடம் கொடுத்து, ஒரு கோழியினால் அடைக்காக்க வைத்து 10 குஞ்சுகளை ஒரு இரவிற்குள் பொறிக்க வைத்து, அதே குஞ்சுகளை அதே இரவில் கோழியாக்கி முட்டை போட வைத்து 10 முட்டைகளை 3 எடுத்து அடையாக்கி நாளை காலை உணவிற்கு கொண்டு வா என்றார். தன் மகள் கவிநிலாவிடம் சென்று பெரியவர் சொன்னதை அப்படியே சொன்னான் இளையவன். தன் மகள் இந்த புதிருக்கு விடை எப்படி சொல்லப் போகிறாள் என்று கவலைப்பட்டான். ஆனால் அவளோ எதிர்புதிர் போட்டாள். தன் தந்தையிடம் வேக வைத்த துவரைகளை அடங்கிய ஒரு பானையை கொடுத்து அதில் உள்ள துவரையை நிலத்தில் விதைத்து முற்றியவுடன் அறுத்து எனது கோழி குஞ்சுகளுக்கு உணவாக தயாராக வைக்கும்படி பெரியவரிடம் கூறுங்கள் என்றாள் கவிநிலா. அவளுடைய தந்தையும் அவ்வாறே பெரியவரிடம் சென்று சொன்னார். துவரையை பார்த்த பெரியவர் அவற்றை நாய்க்கு போட்டுவிட்டு சணல் கண்டு ஒன்றை கொடுத்து, இதை ஊற வைத்து காய வைத்து நல்ல தரமான துணி தயாராக்கி சொல் என்றார். ஆனால் அவளோ அதற்கு பதிலாக மிக மெல்லிய குச்சி ஒன்றை கொடுத்து, இதிலிருந்து நூலை நூற்பதற்கு ஓர் இரட்டை செய்து தரும்படி கூறுங்கள் என்றார். அவளது அறிவின் ஆழத்தை கண்ட பெரியவர், உன் மகளை நாளை என்னை வந்து பார்க்கச் சொல். ஆனால் அவள் நடக்கவோ சவாரி செய்யக்கூடாது, வெறும் காலுடன் செருப்புடனோ வரக்கூடாது, பரிசுடனோ பரிசிலின்றி வரக்கூடாது. இந்த கடுமையான உத்தரவு என்றார்.
மறுநாள் பனிச்சறுக்கு வண்டியில் வெள்ளாடுகளை பூட்டி ஒரு காலில் மட்டும் செருப்பு அணிந்து முயல் ஒன்றை தெரியும்படி சிட்டுக்குருவி ஒன்றை தெரியாமலும் எடுத்து சென்றால் கவிஞள். அவள் மிகுந்த புத்திசாலித்தனமுடன் வருவதைக் கண்டு பெரியவர் அவள் மீது நாய்களை ஏவினார். பதிலுக்கு இவள் முயலை வெளியே விட நாய்கள் முயலை துரத்தின. இதோ உங்களுக்கு ஒரு சிறிய பரிசு என்று சிட்டுக்குருவியை கொடுத்தாள். அது அவரது கையில் சிக்காமல் பறந்துவிட்டது. தான் சொல்லியபடியே வந்துவிட்ட அவளை நினைத்து பெருமைப்பட்டார் பெரியவர். கவிநிலா, நீ புத்திசாலிதான் என்று பாராட்டிய பெரியவர் அவளுக்கு பரிசுகள் அளித்து அனுப்பி வைத்தார். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதுலேருந்து நுணுக்கமாக யோசித்து செஞ்சுருக்காங்க தான் கவிநிலா. அதனால தான் அந்த பெரியவர் கவிநிலாவை நீ ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட நீதி என்னன்னா, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இதுக்கான பயிற்சி பார்க்கலாமா? சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் ஒன், தினமும் என்ற சொல்லின் பொருள் நாள்தோறும். செகண்ட் ஒன், பனிச்சறுக்கு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பனிச்சறுக்கு, பனி ப்ளஸ் சறுக்கு. தேர்ட் ஒன், வேட்டை ப்ளஸ் நாய் இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது. வேட்டை ப்ளஸ் நாய் இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது. உங்களால் கெஸ் பண்ண முடியுதா சுட்டீஸ்? வேட்ட நாய். ஆப்போசிட் வேர்ட் பார்ப்போமா? குறைய, குறைய, நிறைய, மெல்லிய, தடித்த, முடியும், முடியாது, விரைவாக, விரைவாக, மெதுவாக, கொழுத்த, இளைத்த. சரிங்களா?